ப்ளீஸ் காஜோல், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருடா உன்னோட காஜோலு? இப்ப புரிஞ்சுதா இவங்களோட மனசுல இப்பவும் அவதான் இருக்கான்னு? அது நான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். அவன் தெரியாம தானே சொன்னான். தெரியாமலாம் ஒண்ணு இல்ல. இப்பவும் உங்க மனசுல எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க மனசுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்படியா? அந்த பிசாசு எல்லாம் யாரு கண்டா? அதானே. ஆஹா, நீங்க அவங்கள ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த மாட்டீங்களா என்ன? அது கண்டிப்பா நடக்காது. ஏன்? அதுக்கு நீங்க பிசாசு இல்லையே. சம்மடா. இவங்க கிட்ட ஏன் தேவையில்லாம நின்னு பேசிக்கிட்டு? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஆமா, இன்னும் என்னெல்லாம் தெரிய வேண்டியது இருக்கோ. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லெட்ஸ் பிரேக் அப். போகுதுடா. நில்லுங்க, நின்றுச்சுடா. எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நீங்க பொண்ணுங்களை உங்க ரூமுக்கு கூப்பிடுறவனுக்கு தானே? இதெல்லாம் சென்சார் போடலையாடா? ஐயோ தங்கமே, அப்படி எதுவுமே நடக்கல. நான் ஃப்ரெஷ். நடத்துறதுக்கு தானே கூட்டிட்டு வந்தது. அது நான் இல்லையே, இவனு தானே கூப்பிட்டானுங்க. கூட இருந்து துரோகம் பண்ணாதடா டேய். இல்ல அது என்னன்னா அப்படி எதுவுமே நடக்கலமா. ஆமா, நீங்க 3 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க. அது சரிதான். அது என்ன கரெக்ட்? இனிமேல் எங்களை பார்க்க ஃபிளாட்டுக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணாலும் பின்னாடி சுத்தினாலும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம். நீங்க கங்கா கூடவோ யமுனா கூடவோ யார் கூட வேணா போய்க்கோங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எல்லா அசிங்கமும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அதை பெருமையா சொல்லி காட்டுறீங்களா? எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? உங்க கூட சேர்ந்து எங்க வாழ்க்கையே நாசமா போகுது. சரக்கடிக்கிறீங்க, பொண்ணு கூப்பிடுறீங்க. இன்னும் என்ன? நிறுத்தி விட்டா போயிட்டே இருக்க நீ சுமாரா. நம்ம என்ன பிடிக்கிட்டோம் அப்படி பேசிக்கிட்டே போறாளுங்க. பசங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன இப்போ? கடைசியா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். எங்களை பத்தி அசிங்கமா பேசுனதுக்கு இப்பயே சாரி கேட்டுட்டு வேணும்னா எங்க கூட வாங்கடி, இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைங்கடி. அவ்வளவுதான் சொல்றேன். நீ என்னடா சொல்ற? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? குட் பை. குட் பையா? போ. நீங்க போயிட்டா எங்களுக்கு வேற ஆள் கிடைக்காதா? என்னடா ஏதாவது சொல்ற? டேய் பொறுக்கி, எப்படியாவது சாரி சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ அவளுங்கள சாரி சொல்ல கேக்குறியா? கையறா. இவ்வளவு நேரமா அவளுங்க பேசுனத மூடிட்டு கேட்டுட்டு தானே இருந்தா. எனக்கு அப்படியே சாவடிச்சிடலாம் போல இருந்துச்சு. ஆமாடா, எனக்கு தோணுச்சு. ஏய் நீ பேசாதடா. இவ்வளவு நேரம் நான் மணி ஆடிட்டு ரெண்டு இருந்தேன். பேரும் பேசாதீங்க. உங்களாலதான் இது எல்லாமே. ஓ, இப்போ அப்படியாச்சா? நாங்க என்ன பண்ணோம்? டே, அந்த ஆங்கர் கூப்பிட்டப்ப நீங்க தான்டா எந்திரிச்சு போனீங்க. நான் சொன்னேன்ல வேணான்னு. இல்லைனாலும் நீங்க பொண்ணுங்களை பார்த்தா பின்னாடியே போறீங்களாடா. டேய், அது நான் ஒரு மாசுக்காக இப்ப பண்ணேன். என்ன மாசாச்சா? இனிமே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளுங்க போயிட்டாளுங்க. இனி அடுத்தது என்னன்னு பாப்போம். வேற என்ன பண்றதுக்கு? அவனுங்களும் போயிட்டாளுங்க. இனிமே யாரு வருவா? டேய் டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? அவளுங்க தான் போயாச்சுல. ஹலோ, என்னது இது? என்ன ஆவதுக்கு? இப்போ உனக்கு திருப்தி தானே? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? டக்குன்னு உண்மை ஸ்டோரி சொல்லுங்கன்னு நான் சொன்னேனா? அப்புறம் அத்தனை பேர் முன்னாடி ஆம்பளையா இருந்தா சொல்றான்னு கேட்டா வேற என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீங்க அப்படி ஒரு மூடு கிரியேட் பண்ணனால தான் எங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. தப்பு எல்லாம் உங்களோட தான். இல்ல அது வந்து என்னதான் இருந்தாலும் எங்க வாழ்க்கையை வச்சு விளையாடி இருக்க கூடாது. ஹலோ, ஹாய். இது யாரா? இது அவன் தானே? இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்கேயோலாம் இல்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, யோசனை இருக்கும். நீ இதுக்கிடையில இப்ப எங்க இருந்துடா வந்த? அத பொண்ணு என்னோட லவர். இவளா? டேய், நீ எப்படிடா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொண்ணுங்களா கொண்டு வந்து இங்க வாழ்க்கையில பிரச்சனையை வளர்க்குற? என்னாச்சுப்பா? அவ்வளோதானே? உங்களுக்கு எத்தனை லவர் வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் செட் பண்ணி விட்றேன் உங்களுக்காக. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. எங்களுக்கு ஒண்ணு வேணாம். இன்னமே பொண்ணு பேரை சொல்லி என்கிட்ட வந்த. ஆமா, இனி எங்க வாழ்க்கையில பொண்ணும் இல்ல காதலும் இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.
பிரபு பிரபு காமதேவா எஸ் இங்க பாருங்க பூமியில நீ 3 பேரு காதலிக்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க. அவனுங்க யார் அது புதுசா? தெரியலையே. இல்ல அவனுங்களுக்கு ஏன் இப்போ அப்படி தோணுச்சு? ஒருவேளை 2 காதல் தோத்து போன கவலையா கூட இருக்கலாம். அட கடவுளே, நான் வேலையே சில திருட்டு சாப்பாடு சாப்பிடுறேன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆமா, அதுக்கிடையில சரிதான். இவனுங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்தா என்ன பண்றது? என் இமேஜ் கீழே போயிடும்ல. சரிதானே? ஏய், அவனுங்க லவ் பண்ணாம இருக்க நான் விட மாட்டேன். ஆ, ஆ, ஆ. ம். இல்லனா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? ம். இந்த விட்டுட்டு போனவங்கள திருப்பி கூப்பிடலாமா? அது சரியா வராது. வேண்டாமா? அது பொலிட்டிக்கலி தப்பாயிடும். ஆ, ஒண்ணு பண்ணலாம். ம். இவனுங்க லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா. இவனுங்க முன்னாடி ஒரு 3 அழகான பொண்ணுங்களை விட்டுறலாம். ஐயோ, அவனுங்க இவனுங்களை செட்டப் ஆக்கி நம்ம கையில வந்து தருவாங்க. உங்களை அடிச்சுக்க யாருமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ யாரு? ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்க சொல்றத கேட்காம அவனுங்க அங்கேயே நிக்கறாங்க. நீங்க கொஞ்சம் வர முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க கிட்ட போகணும்னு சொன்னாலும் வழி விட மாட்டாங்க. நீங்க Disturb கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்களா? பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆமா. அது பரவாயில்ல, நீங்க கேட்டா போதும். இல்ல, இல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்களேன். வந்தீங்கன்னா நல்லா அது இருக்கும். பரவாயில்ல, நீங்க பேசி பாருங்க. அது போதும். ஆனாலும் நீங்க வந்து சொல்ல முடியுமா? நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க, அதான். போங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. ம். வா. அண்ணா, வண்டி எடுக்கணும். அதெல்லாம் தர முடியாது. நாங்க அதெல்லாம் செய்யலாம் பண்ண முடியாது. கிளம்ப. ஒண்ணு பண்றோம். நான் நாங்க வேணா கூட்டு drop விடுவா. நாங்க கிளம்பணும். நாங்க விட்டுறோம். வண்டி எடுக்கணும். இல்ல பாப்பா, நாங்க வா, கூட்டு அப்படி. போய் விட்டுறோம். ஆ, எங்க தான் போகணும்னு வந்து சொல்லுமா, ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க கூட்டிட்டு போய் நாங்க வேணா விடுறோம். டிராப் பண்றோம். வரியா? நாங்க சொல்லியும் அவர் கேட்கல. நீங்க கொஞ்சம் சொல்லி கூட வந்து பார்த்துட்டோம். பாக்குறீங்களா? அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க சொல்லி பார்த்துட்டோம், கேட்கல. நீங்க இவங்க வந்து கிட்ட கொஞ்சம் பேசி வழி- பிரயோஜனம் இல்ல. நீ வா. Thank you so much. சொல்லு, நீ சொல்லு. அது ஆம், அது வந்து நீங்க எங்க கூட ஹாஸ்டல் வரைக்கும் வர முடியுமா? அவங்க திரும்பி வந்துருவாங்களோன்னு ஒரு அதான். சின்ன பயம். அதனாலதான் திருந்த விட மாட்டீங்க போலயே. பழைய ஆளுங்க மாதிரிலாம் இல்ல. இப்ப பசங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. அசிஸ்டன்ட், ம். எப்படி இருக்கு நம்ம ஐடியா? ம். காமதேவனை யாருன்னு நினைச்ச? இதப்படி காமதேவா, ஒரு அம்பு தானே எழுதிங்க, இன்னும் 3 இருக்கே. இவனுங்களுக்கு இதெல்லாம் போதும். அப்படியா? அது போதும். அது வந்து இல்ல,
இதுவும் தோத்து போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் 3 இருக்குல்ல. அப்ப 3 தோத்து போயிடுச்சுன்னா அது செகண்ட் பார்ட்ல அது பாத்துக்கலாம். போதும்ல.